டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பிரெட் அல்வா அதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் போட்டுடலாம். அதாவது நம்ம ஃபங்க்ஷன், அதாவது நம்ம விழாக்கள்லாம் பந்திகளில் வைப்பாங்க அந்த பிரெட் அல்வா. இது எப்படி செய்கிறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும், நல்லா எளிமையாக, நல்லா அப்படி நைஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இனிமையாக உள்ளே போவோம். அந்த மாதிரி அல்வாவை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாள் வந்துருச்சு, ஒரு இனிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு பிரெட் அல்வா வந்து உடனே ரெடி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பிரெட் அல்வாவை ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன பொருட்கள், எந்தெந்த அளவில் சேர்க்கணும், இதெல்லாம் என்னெல்லாம் சேர்த்தா இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வந்து அதெல்லாம் என்ன சரி பண்ணணும் அப்படின்றத நிறையா வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி தயார் பண்ணுறது பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பிரெட் அல்வா அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம ரஸ்க் அல்வா, அதாவது ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ரஸ்க் வந்து இது வந்து லேசாக இருக்கும். ஆமாம், இது என்ன பிரெட்டுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது ரொம்ப கொஞ்சம் வேலையாக இருக்கணும். அதே தான், ஆனால் அதே பிரெட்டு தான் இது நமக்கு காஞ்சது. இதை வந்து நம்ம 183 கிராம், அதாவது இந்த ஒரு பாக்கெட் வந்து 183 கிராம் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு 2 பாக்கெட்டில் செய்ய போகிறோம். இந்த 2 பாக்கெட்டு ரஸ்கை வந்து தட்டி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு 1-2 நொறுக்கி எடுத்துக்கலாம். இது 1-2 நொறுக்கி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே அதில் நம்ம பாகில் போடும்போதே அது சரியாயிரும். இருந்தாலும் நம்ம லேசாக அந்த மாதிரி எல்லாத்தையுமே நொறுக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இது ரோஸ்ட் பண்ணி தான் இருக்கும், நம்ம திரும்பவும் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அந்த ரஸ்குகளை 1-2 நம்ம நொறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம தயார் பண்ணலாம். இது வந்து 600 கிராம் ஜீனி, மெஷர்மெண்ட் கப்பில் 2.5 கப்பு ஜீனி. இப்போ நம்ம கடாயில் போட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்புறம் பாகுக்கு வந்து ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். ஜீனி முங்குற அளவுக்கு தண்ணி அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஜீனி கரையட்டும். வந்து அந்த சீனி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஜீனி கரைஞ்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு பாகுவதெல்லாம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான வந்து பால், 1 டம்ளர், பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பால் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த மீடியமான அடுப்பை வச்சு இந்த அளவுக்கு ஜீனியெல்லாம் கரைஞ்ச உடனே பாலை ஊற்றுனதுக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கு, நம்ம அந்த ஜீனியில் இருக்க அழுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நல்லா வலிச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம பாகும் கரைஞ்சிருச்சு, பால் ஊற்றி அந்த அழுக்கையும் லேசாக பரவாயில்ல எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா அந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறணும். முந்திரி பருப்பு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் இருக்கும். கிஸ்மிஸ் பழமும் அதே மாதிரி ஒரு 15 கிராம் இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெயில் வறுத்தும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்குது. இப்போ நம்ம நொறுக்கி வச்சிருக்கக்கூடிய ரஸ்குகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா அது அப்படியே நல்லா ஊறி அதிலே கிண்டி விட்டுறலாம். இந்த ரஸ்கு எல்லாமே அந்த பாகுலே நல்லா ஊறி எல்லாம் மறுபடியும் மெல்ட் ஆகி நல்லா லூஸ் ஆயிரும். எல்லாத்தையுமே நம்ம அந்த பாகுல நல்லா பிரட்டி விட்டோம்னா நல்லா ஊறி அப்படியே மறுபடியும் ஒரு லூஸாக வந்துடும். எல்லாமே நல்லா அது மசிஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச உடனே இப்போ நம்ம அந்த காய்ச்சிருக்கக்கூடிய பாகுலேயே நல்லா அந்த அளவுக்கு அது நல்லா அந்த பாகை உறிஞ்சி நல்லா அந்த அளவுக்கு மசிஞ்சிற அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து நீங்கள் மீடியமும் இல்லைன்னா லோவிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் அந்த பிரெட் அந்த ரஸ்க் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே திருப்பி கொஞ்சமாக ஒரு டம்ளர் பால் எடுத்து இந்த இடத்துல நல்லா சேர்த்து ஒருக்கா நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ வந்து நெய், நம்ம தனி நெய்யாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. முதல் 2 டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றணும், அதையும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நெய், அவ்வளோதான். நெய் போதும். இதுலேயே நல்லா கிண்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஹார்லிக்ஸ் பொடி,
ஹார்லிக்ஸ் பொடி சின்னதாக ஒரு 5 ரூபா பாக்கெட் இருக்குது, அது 2 பாக்கெட்டை இதில் நம்ம சேர்த்தாச்சு. நீங்கள் வீட்டில் டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கன்னா ஒரு 100 கிராம் பால் கோவா, கடையில் பால்கோவா இருந்துச்சுன்னா அந்த பால்கோவா வாங்கி இந்த இடத்துல சேர்த்து அதையும் நல்லா கிண்டி கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவான சுவை அந்த அளவுக்கு நல்லா பிரமாதமாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும் அந்த பிரெட் அல்வா. இன்றைக்கி நம்ம ரஸ்க் அல்வா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹார்லிக்ஸ் பொடியை போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கிண்டி கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக பாதாம் பருப்பு கொஞ்சமாக சீவி வச்சுருக்கேன், ஒரு 10 பருப்பை, பிஸ்தா பருப்பு ஒரு 10 பருப்பு சீவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நெய் பிடிக்கும்னா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு தடவை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஒரு கிண்டி நம்ம அப்படியே இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பிரெட் அல்வா நல்லா அழகாக தயார் பண்ணியிருக்கோம், நல்லா அருமையான முறையில். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கண்ணுக்கு அழகாக இருக்கணும், அதை அப்படி பார்க்கும்போதே அந்த கண்ணு சொல்லணும், அதை கையை அப்படியே பக்கத்தில் போய் அதை எடுக்கணும். அந்த கண்ணு சொல்லுது பக்கத்தில் போய் அல்வா எடுக்க சொல்லுது, அப்புறம் வந்து நாக்கு அப்படியேவும் கேக்கு. கிட்டத்தட்ட நம்ம கோதுமை அல்வா மாதிரி அருமையாக இருக்குது. இதை போட்டு சாப்பிட்டோம்னா கோதுமை அல்வா அதே டேஸ்ட்டு, அதே மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. இந்த அல்வாவை பொறுத்த அளவில் வந்து கையில் எடுத்து சாப்பிடணும். எந்த பொருளும் வந்து நம்ம விரலால் எடுத்து சாப்பிட்ட மாதிரி வராது. சின்ன வயசில் சொல்லுவாங்க, கைட்டு அள்ளி சாப்பிட்றாங்கன்னா வந்து வயிறு நிறைய, என்ன நீ முள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க, ஸ்பூனில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. கையால் அப்படி குழந்தைகள் தன்னால் அந்த கைட்டை அப்படி எடுத்து சாப்பிட்டா தான் வயிறும் மனசு நிறைவாக இருக்குமா. அதனால் நான் கூடவே எடுத்து சாப்பிட்றேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு அல்வா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.